நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, பாடுகளோடும் கஷ்டங்களோடும் இழப்புகளோடும் பயணிக்கிற நம்முடைய வாழ்வை இறைமகன் இயேசு இந்த நாளில் பலப்படுத்தி ஆசீர்வதித்து காக்கும்படியாக கொடுத்திருக்கிற சிறப்பு வார்த்தை உபாகமம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதி. தம் சகோதரருள் சிறப்பு வாய்ந்தவன் உச்சியில் வருவான். இவ்வாறு ஸ்பெஷல் ஒன். இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் ஒருவேளை நாம் சமுதாயத்தினால் குறைந்தவர்களாக, இனத்தினால் தாழ்ந்தவர்களாக, அறிவில் குறைந்தவர்களாக, அவமானத்துக்குரியவர்கள் என்று கருதினாலும் ஆண்டவராகிய கர்த்தரோ உங்களையும் என்னையும் யுவாரிய ஸ்பெஷல் ஒன், நீ சிறப்பு வாய்ந்தவன் என்று அழைக்கின்றார். அந்த சிறப்புக்குரிய மக்களாக இன்றைக்கு நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இன்றைய நாளினுடைய திருமொழி நம்மை அழைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆஸ்திரேலியாவில் ஒரு அன்பான குடும்பத்தில் பிறந்த நிக் உஜிசிக் என்ற ஒரு மகன். அவன் அடிக்கடி கடவுளிடத்தில் ஏன் நான் என்ற கேள்வியை கேட்கின்ற ஒரு வாலிபனாக இருந்தார். அவரோடு உடன் பிறந்தவர்களில் ஆரோக்கியமான கைகளும் கால்களும் இருந்தது. ஆனால் அவரோ கை கால்கள் இல்லாதவராக பிறந்தார். அவரது வகுப்பு நண்பர்கள் அவரை நிராகரித்து கிண்டல் செய்து துன்புறுத்தினர். தான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று வாழ்வில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஆதாரம் இல்லாத ஒரு மனிதனாக அந்த நிக் எண்ண துவங்கினார். நிக்கினுடைய அந்த வாழ்க்கையின் கேலிகள், கிண்டல்கள் எல்லாம் அவனை நம்பிக்கை இழக்கச் செய்கின்ற காரியமாக இருந்தது. ஆனால் வாழ்வில் தோல்வியுற்றவர் என்றும் நம்ப அவன் ஆரம்பிக்க துவங்கிவிட்டார். தன்னுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியை ஆதாரமும் இயேசு கிறிஸ்து தான் என்ற ஒரு உணர்வை உணர்ந்து கொள்வதற்கு முன்பு 3 முறை அந்த நிக் தற்கொலை முயற்சிக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார். அந்த 3 முறை ஒப்புக்கொடுத்து 3 முறையும் அவரால் தற்கொலை செய்து கொள்ள முடியவில்லை. இதுதான் சிறப்பு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக நேரங்களில் அவமானம் அடைந்து விட்டோம், தனக்கு பிரியமானவர்களை இழந்து விட்டோம், இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லி நாம் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள ஒன்றுமில்லை என்று சொல்லி நினைக்க துவங்கும்போது நம்முடைய கடவுள் நம்மை எல்லாவற்றிலும் இருந்து தேற்றுகின்றவராக, சிறப்பு வாய்ந்தவர்களாக நம்மை தெரிந்து கொண்டு என்ன செய்கிறார்? இந்த நிக் செய்த முயற்சியை கடவுள் தடுத்தது போல நம்முடைய வாழ்விலும் கூட அப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற செயல்களிலே நம்மை என்ன செய்கிறார்? ஈடுபடுத்த முடியாதபடி அவர் காக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்பிக்கை அவரது வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றியது. குறைவுகள் இருந்த போதிலும் தன்னை ஏற்றுக்கொள்ள அவருக்கு உதவியது. எந்த ஒரு மனிதன் தன்னைத்தானே முதலே ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் தனக்குள்ளாக சுய இரக்கம் என்று சொல்லும் பொழுது கஷ்டமான நேரத்தில் தனக்குள்ளாக தேற்றிக்கொள்கிற, தனக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுகிற அந்த நிலையைத்தான் சுய இரக்கம். அந்த சுய இரக்கத்தைத்தான் யூ ஆர் எ ஸ்பெஷல் ஒன், நீ
எல்லாரிலும் சிறந்தவன் என்று ஆண்டவராகிய கடவுள் அழைக்கின்றார். தன்னை ஏற்றுக்கொள்ள உதவிய போது கடவுள் தனது வாழ்க்கைக்கு ஒரு திட்டமும் நோக்கமும் வைத்திருப்பதை உணர்ந்து இப்போது அவர் கிறிஸ்தவ உலகில ஒரு புகழ்பெற்ற ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறார். அதாவது ஊக்கமூட்டும் சிறப்பு பேச்சாளராக இருக்கிறார். உலகம் முழுவதும் பயணம் செய்து இளைஞர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். தன்னையே மாற்ற முடியாத ஒரு மனிதனாக இயலாமையை நினைத்து பலராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்த போதிலும் இன்றைக்கு நீ ஒரு சிறந்தவன், நீ என்னுடையவன், ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் எவ்வாறு அழைத்தாரோ, நீ என் நேசகுமாரன் என்று அழைத்தாரோ, அதுபோல் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தோடு இருக்கலாம், இயலாமையோடு இருக்கலாம், கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், சமுதாயத்தில் குறைந்த சமூகத்தில் பிறந்தவராக இருக்கலாம், பலராலும் வெறுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோ யூ ஆர் எ ஸ்பெஷல் ஒன், நீ ஒரு சிறப்பான மனிதன், நீ ஒரு சிறந்தவன் என்று இந்த சமுதாயத்தில் உன்னை உருவாக்குவேன் என்று ஆண்டவராகிய கடவுள் கொடுத்திருக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளையே, அந்த சிறப்பை இந்த நாள் முழுவதும் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பெற்று வாழ எல்லாம் உள்ள கடவுள் உங்களுக்கும் எனக்கும் துணை செய்து காப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பராபரனே, உம்முடைய அன்பையும் இரக்கத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நாங்கள் இந்த புதிய நாளை பார்க்க, புதிய நாளில் உம்முடைய சிந்தனையை பெற்றுக்கொள்ள உபாகம் 33:16 வசனத்தின் பின்பகுதியை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தபடினாலும் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் பெரியவராக இருந்து எங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை ஆச்சரியங்களை கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நாங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அப்படிப்பட்ட எண்ணங்களோடும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் பிரவேசிக்கிறோம். இந்த நாள் மாத்திரமல்ல, எங்கள் ஜீவிய காலமெல்லாம் உமக்குரியவர்களாக நாங்கள் சிறந்தவர்கள் என்ற நம்பிக்கையை நீர் கொடுத்த எங்கள் உள்ளங்களில் கொடுத்த அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.